நான் தான் ஓம்காரம். அனுதினமும் இரவிலும் பகலிலும் இயற்கை ஒரு புனித ஒலியை உற்பத்தி செய்கின்றது. அந்த ஒலிக்கு நானே இசை அமைப்பாளன் ஆவேன். நான் தான் ஓம்காரம். தேவரிஷி நாரதர், தேவராஜன் இந்திரன் மற்றும் தேவகணங்கள் இறைவன் சிவன் தியானம் செய்யும் இடத்திற்கு வந்து அவரை காணாததால் நந்தியிடம் கேட்கிறார்கள். நந்தியும் எங்கு சென்றார் என்று தெரியாது என்கிறார். இந்திரன் காமதேவனை சிவனிடம் அனுப்பியதால் தான் அவர் காட்சி தராமல் எங்கோ மறைந்து விட்டார் என்று நாரதர் கூறுகிறார். அதோடு தாரகாசுரன் மடிய சிவன் அருள் அவசியம் என்கிறார். ஆகையால் அவரை மகிழ்விக்க வேண்டும் என்று கூறுகிறார். நரநாராயணர்கள் என்ற சகோதரர்கள் சிவனை ஆராதித்து அவரை மகிழ்விக்க முயற்சி செய்கிறார்கள். அப்போது அங்கு வந்த அவர்களது தந்தை அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை அளிப்பதாகவும் தான் சிவனடியாராக மாற வேண்டும் என்றும் அவர்களிடம் கூறுகிறார். ஆராதனை செய்கிறார்கள். நாட்டு மக்கள் சந்திக்க வந்திருக்கின்றனர் என்று கூறுங்கள். அவர்கள் இப்பொழுது சந்திக்க மாட்டார்கள். நாங்கள் அவர்களை பார்த்துவிட்டு தான் செல்வோம். இதெல்லாம் என்ன சகோதரனே? மக்களின் கோபம். நாம் தந்தைக்கு பலவாறாக எடுத்துரைத்து விட்டோம். மக்களாட்சி என்ற யோசனையும் கூறிவிட்டோம். ஆனால் இந்த மக்கள் இளவரசர் நாராயணன், 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 இளவரசர் நாராயணன். மக்களே, நாங்கள் இளவரசர்களாக அறிவிக்கப்படவில்லை. தாங்களோ? மன்னியுங்கள், இன்று வரை அறிவிக்கப்படவில்லை என்றாலும் இன்று மக்களே அதை அறிவிக்கிறார்கள். ஆனால் இதற்கு என்ன அவசியம்? ஏற்கனவே மன்னர் மக்களாட்சி என்ற முறையை துவக்க திட்டமிட்டு விட்டார். அவர் எண்ணம் மக்களின் பிரதிநிதி ஆட்சியை நடத்த வேண்டும். இன்று வரை நடக்காததை இனியும் எப்படி நடக்கும் என்று கூறுகிறீர்கள்? முடியாட்சி எமது ரத்தத்தில் ஊறிவிட்டது. குடியாட்சியை எவ்வாறு பொறுத்துக் கொள்வது? முடியாட்சி அல்லாத ஒன்றை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. ஆகையால் தாங்கள் தான் இந்த செயலை செய்ய வேண்டும். நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள் நண்பரே. நாங்கள் இருவரும் வாழ்வை சிவனுக்கு அர்ப்பணித்து விட்டோம். இனி உலக மாயையில் விழமாட்டோம். நீங்கள் அரசகுமாரர்களாக இருந்தும் மாய வழியில் விழமாட்டீர்களோ, அதே போல மக்களாகிய நாங்களும் அரச விசுவாசத்தால் மக்களாட்சி என்ற புதிய ஆட்சி முறையை ஏற்க மாட்டோம். தாங்கள் எங்கள் வேண்டுகோளை ஏற்கத்தான் வேண்டும். இது நடக்காது. அப்படி என்றால் நாங்களும் இங்கிருந்து செல்வதாக இல்லை. தாங்கள் எங்களுடைய வேண்டுகோளை ஏற்கும் வரை நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம். நாங்கள் உணவு உண்ணவே மாட்டோம். நண்பர்களே, எங்களை வற்புறுத்தாதீர்கள். யோசிப்பதற்கு ஒரு நாள் அவகாசம் தாருங்கள். நாங்கள் சிவனின் சித்தப்படியும் ஆணைப்படியும் தான் நடந்து கொள்வோம். நிச்சயம், நிச்சயம், கண்டிப்பாக. நிச்சயம். இப்போது என்ன செய்வது சகோதரனே? எனது அறிவுக்கு எதுவுமே எட்டவில்லை. சகோதரனே, மனிதனுக்கு அறிவு கை கொடுக்கவில்லை என்றால் பிறகு இந்த ஜகத்தில் நாம் யாரிடம் நம்பிக்கை வைக்க முடியும்? சோதனையான இந்த நேரத்தில் நீ ஏன் இவ்வாறெல்லாம் தர்க்கம் செய்கின்றாய்? ஏதாவது சிந்தித்துப்பார். இறைவன் சிந்திக்கும் பொறுப்பை பெரியவர்களுக்கு அளித்துள்ளான். ஆகையால் சிந்திக்கும் செயலை நீயே செய்து கொள்.
என்னை பொறுத்தவரையில் நாம் வெகு தொலைவில் உள்ள இமயமலைக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். அங்கு நமது மக்கள் வரத் தயங்குவார்கள். சிறந்தது, மிகவும் சிறந்தது. நான் மக்களுக்காக ஒரு செய்தியை மட்டும் எழுதினேன். பிறகு தோன்றியது இதில் பலன் எதுவும் இல்லை என்று. இப்பொழுது அது பலனளிக்கும் என்று தோன்றுகிறது. அந்த செய்தி எங்கே? என்ன எழுதியிருக்கிறாய்? மக்களுக்காக எழுதியிருக்கிறேன். அனைத்தையும் தெளிவுபடுத்தியுள்ளேன். கேள். பேரன்புமிக்க மக்களே, இறைவன் சிவன் ஜகத்தை காப்பவர், தேவாதி தேவன். அவரை மறப்பது என்பது எங்களால் முடியாதது. அனைத்து மக்களும் இறைவன் சிவனை வணங்கி மக்களாட்சி என்ற முறையை துவங்குங்கள். இதுதான் அனைவருக்கும் சிறந்தது. சிவன் அனைவரையும் காப்பார். நரன், நாராயணன். நரனே, சிந்திக்கும் செயலை பெரியவர்களுக்கு இறைவன் அளித்துள்ளார் என்று நீதானே கூறினாய். இந்த உண்மை மாறிவிட்டது. இப்பொழுது தோன்றியுள்ள இந்த உண்மை என்னவென்றால், சங்கடத்திலிருந்து வெளிவரும் யோசனையை கூற சிறியவர்களால் தான் முடியும். வா, விரைவில் செல்வோம். இப்பொழுது ஏன் விரைந்து செல்ல வேண்டும்? இவ்வாறு அறிவுபூர்வமான செயலை செய்த பிறகு ஏன் ஏதும் தெரியாதவன் போல் கேட்கிறாய்? இரவு நேரம், மக்களுக்கு ஒரு மடலும் வரைந்து விட்டோம். யாரும் அறியாமல் இங்கிருந்து செல்வோம். மிகச்சிறந்த யோசனைதான். சிறந்த யோசனையை செயல்படுத்த நாம் காலம் தாழ்த்தக்கூடாது. இந்த செய்தி மடலை சிவனின் திருவடிகளில் வைத்துவிடு. காலையில் இந்த மடல் அவர்களுக்கு கிடைத்துவிடும். ஓம் நமச்சிவாய. இறைவா, மக்களுக்கு நன்மதி அளிக்க வேண்டும். அவர்களுக்கு சக்தியும் சாமர்த்தியமும் அளியுங்கள். அனைவருக்கும் மக்களாட்சி என்ற உணர்வை தாருங்கள். அனைவருக்கும் அருளுங்கள் மகேஸ்வரா. அவர்கள் மக்களாட்சி என்ற மகத்துவத்தை நன்றாக அறிந்து கொண்டு நல்ல புத்தியுடன் உலக நன்மையை நன்றாக புரிந்து கொண்டு அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வைக்க வேண்டும். எங்களை இந்த ரகசிய திட்டத்திற்காக மன்னிக்க வேண்டும். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. இளவரசர்கள் நரனும் நாராயணனும் நம் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். இதை தவிர வேறு வழியே இல்லை. என்ன வேண்டுமானாலும் கூறுங்கள். ஆட்சியை மன்னர் தான் செய்ய வேண்டும். மக்களால் எவ்வாறு ஆட்சி செய்ய முடியும்? பாருங்கள், ஆலயத்திற்குள் செல்வோம். பாருங்கள். இங்கு எவருமே இல்லையே. எல்லோரும் எங்கு சென்று விட்டனர்? சிவனிடம் ஆணை பெற்று தெரிவிப்பதாக கூறினார்களே. ஏதோ சதி நடந்திருக்கிறது. பார்த்தீர்களா? இந்த ஜகத்தில் இந்த மனிதர்களுக்கு அரசாட்சியை விட இறைவனிடத்தில் பற்று அதிகம். நரநாராயணர்களின் தியாகம் மகத்தானது. இறைவன் அவர்களுக்கு அருளட்டும். ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய, 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 ஓம் நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய 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 குருதேவா, இந்த பஞ்சாட்சர மந்திரத்தின் ஒலி தங்களுக்கு கேட்கிறதா? ஆம் தேவராஜா, ஒவ்வொரு ஒளியையும் காட்சியையும் உனக்கு முன்பாகவே கேட்டும் பார்த்தும் விடுகிறேன். பிறகு கூறுங்கள் குருதேவா, இந்த ஒலி எங்கிருந்து வருகிறது? இந்த ஒலியை எழுப்புவது யார்? முதலில் ஒன்றை தெரிந்து கொள். இது ஒன்றும் சாதாரண ஒலி அல்ல. இது பஞ்சாட்சர மந்திரம். ஆகையினால் இதன் நாமத்தை மரியாதையும் மிகவும் பக்தி உணர்வும் கொண்டு கூறுவது மிகவும் அவசியம். ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தின் ஒலி இமயத்திலிருந்து வருகிறது. அங்கு பரம சிவபக்தர்கள் நரனும் நாராயணனும் சிவ ஆராதனை செய்கிறார்கள். நரன் நாராயணன்? ஆம் தேவராஜா, தர்மராஜாவின் மகன்கள் சிவபக்தர்கள். தமது முழு வாழ்க்கை அரசு, சுகம், பொருட்களை துறந்து இமாலய சிகரத்தில் சிவ தரிசனத்தை இலக்காக கொண்டு சிவ ஆராதனை செய்கிறார்கள். மிக கடுமையான ஆராதனையும் தவத்தையும் இருவரும் செய்கிறார்கள். அதன் ஒலி இந்திரலோகம் வரை கேட்கிறதே குருதேவா. இன்னொரு உண்மையும் தெரிந்து கொள் தேவராஜா. சிவபக்தர்களின் இந்த கடும் ஆராதனை நிச்சயம் பலனளிக்கும். இன்று வரை இதுதான் நடக்கிறது. எந்த ஒரு சிவபக்தரும் இறைவன் சிவனை பக்தியுடன் அழைத்து அவர் வேண்டுதல் நிறைவேறாமல் இருந்ததில்லை. வேண்டுதல் நிறைவேறுமா? இந்த இருவரும் சிவனிடம் என்னதான் வேண்டுவார்கள்? சிவனுடைய தரிசனம் மட்டுமா? இல்லை இல்லை. சிவபக்தர்களுக்கு சிவ தரிசனத்தை தவிர வேறு என்ன விருப்பம் இருக்க முடியும் சுவாமி? இந்த சிறு விஷயம் கூட புரியவில்லையா தேவி? அவர்கள் இருவரும் இந்த சொர்க்கத்தின் ஆட்சியை பெற இந்த அரியணையில் அமரத்தான் கடும் தவம் மேற்கொண்டுள்ளார்கள். இனி என்ன ஆகும் சுவாமி? இதற்கு நாம் தான் ஒரு வழி செய்ய வேண்டும். அவர்கள் இருவருடைய தவத்திற்கும் பங்கம் ஏற்படுத்த வேண்டும். தேவராஜா, எனது யோசனைப்படி தேவலோகத்தின் மிகச்சிறந்த அப்சரஸ்களை
நரநாராயணர்களின் தவத்தை கலைப்பதற்காக அனுப்பி வைக்க வேண்டும். சரிதான், இந்த யோசனைதான் சிறந்தது. வருணதேவா, நீயே இதற்கான ஏற்பாடுகளை செய். மேனகையையும் ரம்பையையும் விரைவில் பூலோகத்திற்கு அனுப்பி வைத்து அவர்கள் இருவரின் தவத்தையும் கலைக்க வேண்டும். அப்படியே ஆகட்டும் தேவராஜா. நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண 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 நாராயண. ஓம் நமச்சிவாய. ஆச்சரியம் பிரபு, இன்று தாங்கள் தியானத்தில் அமரவில்லையே, மிகவும் ஆனந்தம் கொண்டு சுற்றி வருகிறீர்களே. உனக்காகத்தான். தியானத்தில் இருந்திருந்தால் உனக்கு எப்படி காட்சி தர முடியும்? சொல் நாரதா, என்ன செய்தி? அதாவது தாங்கள் ஒன்றை தீர்மானிக்கிறீர்கள், பிறகு தங்களுடைய திருவிளையாடல். இந்த திருவிளையாடலின் காரணத்தினால் சிறிது கொந்தளிப்புகள் ஏற்படுகின்றன. இந்த கொந்தளிப்பின் காரணமாக நான் இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றேன். இவ்வாறு அலைகின்ற நேரத்திலே சில பாத்திரங்களின் செயல்களை நான் அறிகிறேன். அதுவே செய்தியாக மாறிவிடுகிறது. மிக்க நன்று. இப்பொழுது நீ வியாக்கியானமும் செய்கிறாயே. என்ன செய்வது இறைவா, நான் தங்களைப் போல திருவிளையாடல் நடத்த முடியாதே. ஆகையால் வியாக்கியானம் மட்டும் செய்ய முயற்சி செய்கின்றேன். நாரதா, உன்னுடைய திருவிளையாடல் மூவுலகும் அறிந்ததாயிற்றே, நீயோ இது முடியாது என்கிறாய். இறைவா, நான் இப்பொழுது தங்களிடம் வாதம் செய்யும் நிலைமையில் இல்லை. தாங்கள் ஒரு திருவிளையாடலை பற்றி மட்டும் என்னிடம் கூறுங்கள். அந்த நரநாராயணர்களிடம் என்ன திருவிளையாடல் நடத்தப் போகிறீர்கள்? அவர்களுக்கு என்ன? நான் அறிவேன் பிரபு. தாங்கள் என்னை மையமாக வைத்து என் வாயிலாக கேட்க விரும்புகிறீர்கள். சரிதான், கேளுங்கள். தேவராஜன் இந்திரன் தங்கள் பக்தர்களான நரநாராயணர்களின் தவத்திற்கு தடை ஏற்படுத்த மேனகையையும் ரம்பையும் அனுப்பியுள்ளான். ஏன் அவன் ஏன் அவ்வாறு செய்தான்? எதை உத்தேசித்து அவன் அவ்வாறு செய்ய துணிந்தான்? நாரதா, இந்த ஜகத்தில் எவன் நற்செயலையும் தீய செயலையும் செய்கிறானோ அதில் நிச்சயம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இறைவா, எதை நான் அறிந்திருக்கிறேனோ அதையே ஏன் என்னிடம் கூறுகிறீர்கள்? எனக்கு தெரியாத உண்மையைத்தான் நான் இப்பொழுது அறிய விரும்புகிறேன். ஒன்றை மட்டும் கூறுங்கள். தேவராஜன் இந்திரன் நரநாராயணர்களை இன்னலுற வைத்தால் அதன் முடிவு என்னவாக இருக்கும்? திருவிளையாடலில் நாரதன் பங்கேற்றால் அது நன்மையில்தானே முடியும். இறைவா, தாங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் என்னை வைத்து ஏன் பேசுகிறீர்கள்? சிரிக்கிறீர்களா? நரநாராயணர்களை பற்றி எனக்கு கவலை கொள்ள அவசியமில்லை நாரதா. நரநாராயணர்களில் நாராயணன் ஆனவன் எக்கணமும் எந்நேரமும் உனது மனத்திலும் சொல்லிலும் இருப்பவன். நான் தன்யனானேன் பரம்பொருளே. ஆயினும் மேனகை ரம்பையின் நாட்டியத்தின் மாயையானது பாதிப்பு ஏற்படுத்துமா? ஆம் நாரதா, அது பாதிப்பு ஏற்படுத்தும். ஆயினும் இறைவா, என்ன நடக்கும்? பார்த்தாயா வருணதேவா, ரம்பை மேனகையின் நாட்டியத்தால் நரநாராயணர்கள் மயங்க ஆரம்பித்துள்ளார்கள். ஆம் தேவராஜா, ரம்பை மேனகையின் மோகத்தில் மயங்காதவர் யார்? பார்க்கலாம், எவ்வளவு நேரம்தான் இவர்கள் இருவரும் தவம் செய்வார்கள். நாராயணா, தேவராஜன் இந்திரன் நமது தவத்தை கலைக்க ஏற்பாடுகளை செய்துள்ளான். நமது தவம் கலையாமல் இருக்க நாமே ஏதாவது ஒரு வழி செய்தாக வேண்டும்.
மன்னியுங்கள், எங்களை மன்னியுங்கள். சிவபக்தர்களே, எங்களை மன்னியுங்கள். குற்றவாளிகளுக்கு மன்னிப்பல்ல, தண்டனை அளிக்க வேண்டும். அதுதான் நீதி. சகோதரா, முதலில் இவர்கள் கூறட்டும், எதனால் மன்னிப்பு கேட்கிறார்கள்? ஏன்? சிவபக்தர்களே, தங்கள் இருவரின் கடும் தவத்தால் பயம் கொண்டு நாங்கள் தவறாக நினைத்து விட்டோம். இந்திரலோகத்தை ஆளத்தான் தாங்கள் இருவரும் தவம் செய்கிறீர்கள் என்று. இந்திரனே, உன்னுடைய பலவீனமான மனது உன் அரியணையை பற்றி எப்பொழுதும் பயம் கொண்டுள்ளது. உன்னை விட அதிக பலசாலிகள் உள்ளனர். இப்பொழுது இது தெளிவாகிவிட்டது. நாங்கள் உன்னை விட பலசாலிகள். பலசாலியாக இருந்தும் கூட நாங்கள் காமம், ஆசை, மோகம், மோகம், சுகம், பொருட்கள், அரசாட்சி எல்லாவற்றையும் துறந்து இறைவன் சிவனை வேண்டி பக்தி உணர்வுடன் எங்கள் தவத்தை துவங்கினோம். இதைக் கண்டு நீ உனது இரு சிறந்த அப்சரஸ்களை எங்கள் தவத்தை கலைக்க அனுப்பினாய். பார்த்தாயா இந்திரா, உனது இந்திரபுரியில் பல அப்சரசுகள் இருக்கலாம். ஆனால் எங்கள் ஒவ்வொரு அணுவிலும் உள்ள சிறந்த அப்சரசுகள் அமைதியாக உள்ளனர். எங்கள் பக்தியின் முன்னால் உனது இந்த இரு அப்சரசுகள் என்ன செய்துவிட முடியும் என நினைக்கிறாய்? இந்திரனே, நீ தவறு செய்யவில்லை, கொடுமையை செய்துள்ளாய். கொடுமை மட்டுமல்ல, துஷ்டனாகவும் இருக்கிறாய். எங்களுக்கு ஒரு வழிதான் உள்ளது. நாங்கள் உன்னை சபித்து கீழ்த்தரமானவனாக்கிவிட்டு நாங்களே அந்த அரியணையில் அமர்வோம். இல்லை பக்தர்களே, இல்லை, அவ்வாறு செய்து விடாதீர்கள் பக்தர்களே. இதுதான் நீதி, நியாயம். எதுவரை தவறு செய்து கொண்டு மன்னிப்பு கேட்பாய்? இந்திரா, இதுவே உனது வழக்கமாகிவிட்டது. உனக்கு சாபம் அளித்து உன்னை இந்த பதவியிலிருந்து நான் இறக்கி வைத்து விடுவேன். சிவபக்தரே, தேவகணங்களின் வேண்டுகோள், தேவராஜனை மன்னித்து விடுங்கள். உன் இந்திரன் தேவராஜனாக இருக்க அருகதையற்றவன். அது ஏன் பக்தரே? இந்த கேள்வியை உன்னிடமே கேட்டுக்கொள் வருணதேவா. இத்தனை பலவீனமாக இவ்வாறு பயம் கொண்ட வஞ்சகமான உல்லாசி, சுகவாசி, தனது நன்மைக்காக மற்றவரை வாட்டுகிறவன் தேவராஜனாக இருக்க தகுதி உள்ளவனா? இவன் தலைமையில் தேவர்களும் மறக்கர் ஆகிவிடுவார். பிறகு சாதாரண மனிதர்களின் கதி என்னவாகும்? பக்தர்களே, பெயர்தான் சொர்க்கத்தின் அதிபதி. கௌதம ரிஷியின் வேடம் பூண்டு அவருடைய மனைவியையே காம ஆவேசம் கொண்டு நெருங்கிய போது உனக்கு வெட்கமாக இருக்கவில்லையா? உனது முழு வாழ்க்கையும் நயவஞ்சகம், காமம், போகம், கள்ளம், கபடம், கீழ்த்தரமான செயல்கள் நிறைந்ததாகவே இருந்து வந்திருக்கின்றது. நீ தேவராஜனா? உலக நன்மைக்காக இதுதான் சிறந்தது. நான் உன்னை சபித்து ஜலப்பொருளாக்கி விடுகிறேன். பொறுங்கள் பக்தரே, பொறுங்கள். எனது சிறிய தவறுக்காக எனக்கு பெரும் தண்டனையை அளிக்காதீர்கள் பக்தரே. தண்டனையை தவறு செய்தவர் அல்ல, தவறு இழைக்கப்பட்டவர் நிச்சயம் செய்வார். உன்னை பசுவாக, எலியாக, புழுவாக, புல்லாக சபித்தாலும் கூட நீ உனது செயலை கைவிட மாட்டாய். ஆகையால் உன்னை ஜலப்பொருளாக்குவதே சிறந்தது. நான் உன்னை சபிக்கிறேன் இந்திரா. மன்னியுங்கள் பக்தரே, மன்னியுங்கள், இவரை மன்னியுங்கள். சுந்தரி, நீ நாராயணனின் உடலிலிருந்து தோன்றியவள். ஆகையால் நீ ஊர்வசி. இந்திரனை இவ்வாறு தண்டிக்கவும் ரம்பை, மேனகையுடன் போட்டியிடவும் தான் உன்னை உருவாக்கினோம். ஆனால் நீ ஏன் தேவராஜனுக்காக மன்னிப்பு கேட்கிறாய்? பக்தரே, நாம் போற்றும் கலையை தேவராஜன் காப்பவர். கலையை போற்றி காப்பவனா? இவ்வளவு கீழ்த்தரமான எண்ணம் கொண்டவனா? தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள இவ்வாறெல்லாம் செய்தவனா? நான் உங்களிடம் தேவராஜனை மன்னிக்க வேண்டுகிறேன். சகோதரா, சாபமிட்டு தவ வலிமையை குறைத்துக் கொள்ளாதே. ஊர்வசி நமது வலிமைக்கு எடுத்துக்காட்டு. இவள் வேண்டுகோளை ஏற்றுக்கொள். சகோதரனின் ஆணையை ஏற்றுக்கொள்கிறேன். இப்பொழுது எனக்கிடும் கட்டளை என்னவோ? நான் தங்களால் தோன்றியவள். எங்கு செல்ல? ஊர்வசி, நாங்கள் தபஸ்விகள். ஆகையால் நீ எங்களுடன் இருக்க முடியாது. நீ நாட்டிய கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. தேவராஜன் இந்திரனின் சபையில் சொர்க்கத்தில் கலைக்கு மதிப்பும் மரியாதையும் அளிக்கப்படுகிறது. ஆகையால் நாங்கள் உன்னை பரிசுத்தமான பரிசாக தேவராஜனுக்கு அளிக்கிறோம்.
அந்த இடம்தான் உனக்கேற்ற இடமாக இருக்கும். பக்தர்களே, எங்கள் தவறுக்காக மிக வருந்துகிறோம். எங்களுடைய வணக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாவுருசி, ஓம் நம சிவாய 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 ஓம் நம சிவாய. பக்தர்களே, நரநாராயணா, கண்களை திறங்கள். இறைவனே. பிரபு, பிரபு, எழுந்திருங்கள். எழுந்திருந்து எங்கு செல்வது இறைவா? எங்கள் இடம் தங்கள் திருவடிகள் தான். தங்கள் தரிசனம் கண்டு வாழ்க்கை முழுமையடைந்து விட்டது. நாங்கள் பேறு பெற்றோம். வாழ்க்கையின் இந்த லட்சியம் நிறைவேறியதற்கு இருவரின் தவம், நல்லுணர்வு, நிஷ்டை, பக்தி இவைகள் தான் காரணம். நான் உங்களை கண்டு மகிழ்கிறேன். கேளுங்கள், என்ன வரம் வேண்டும்? தங்கள் தரிசனம் கிடைத்துவிட்டது. இனி நாங்கள் கேட்பதற்கு எதுவும் இல்லை. தங்கள் தரிசனம் கிடைத்த பிறகு வேறு எது கேட்டாலும் அது குறைவாகவே இருக்கும். தங்களது தரிசனத்தை கண்ட பிறகு வேறு எதையாவது கேட்பவன் மூடனாவான் பிரபு. தங்கள் தரிசனத்தால் எங்கள் ஆத்மா ஆனந்தமடைந்து விட்டது. வேறு எதையாவது கேட்டு அதை நாங்கள் குறைக்க விரும்பவில்லை ஈசனே. நாங்கள் இந்த தவத்தை வரம் பெறுவதற்காக மேற்கொள்ளவில்லை பிரபு. எங்களுக்கு தங்கள் தரிசனம் மட்டும்தான் குறிக்கோள். அதுதான் எங்களுக்கு கிடைத்து விட்டதே. இன்னும் என்ன கேட்பது? நினைத்தது நடந்தது. வேறு எந்த ஆசையும் இல்லை பிரபு. உங்களது இந்த போதும் என்ற மனதால் நான் அதிகமாக மகிழ்கிறேன். நீங்கள் சிறந்த சிவபக்தியின் வழியில் சென்றீர்கள். மக்களாட்சி என்ற நல்லாட்சி முறையை நீங்கள் இருவரும் தொடங்கியுள்ளீர்கள். இக்காரணத்தால் உங்களுக்கு வரம் பெற உரிமை உண்டு. கேளுங்கள் நரநாராயணா, விருப்பத்தை கேளுங்கள். பிரபு, கேட்பதை பற்றி யோசிக்கவே இல்லை. இறைவன் கூறுவது போல வரத்தை கேட்டுவிடலாம். இறைவா, இதை பற்றி யோசிக்கவே இல்லை. உங்களது நிறைந்த மனதும் பக்தி உணர்வும் உங்களது சிறப்பை எடுத்து காட்டுகிறது நரநாராயணா. நீங்கள் மனித குலத்திற்கே எடுத்துக்காட்டாக இருக்கிறீர்கள். வருங்காலத்திலும் இது எப்பொழுதும் நிலைத்திருக்கும். இனி ஏதாவது விருப்பம் இருந்தால் கூறுங்கள், அது நிச்சயம் நிறைவேற்றப்படும். இறைவா, தங்களிடத்தில் தங்களையே வேண்டுகிறோம். ஆம் பிரபு,
தாங்கள் இந்த இடத்திலேயே ஜோதிர்லிங்க வடிவத்தில் அமர வேண்டும். இமாலயத்திற்கு வரும் தங்கள் பக்தர்களுக்கு அருள தாங்கள் எப்பொழுதும் இங்கு ஜோதிர்லிங்க வடிவில் அமர வேண்டும். இதனால் அவர்கள் பலன் பெறுவர். அப்படியே ஆகட்டும். உலகத்தை பற்றிய நல்லுணர்வு உங்களுக்கு அழியா புகழை தந்துவிட்டது. கேட்டாலும் கேட்காவிட்டாலும் உங்களது நற்குணங்களால் மகிழ்ந்து நான் நிச்சயம் வரமளித்தே தீருவேன். தாங்கள் இதுவரை அளித்ததே போதுமானது பிரபு. நான் எதிர்காலத்தை பற்றி கூறுகிறேன். நீங்கள் இருவரும் துவாபர யோகத்தில் அர்ஜுனன் கிருஷ்ணனாக அவதரிப்பீர்கள். நரன் அர்ஜுனனாக, நாராயணன் விஷ்ணு அவதாரமான கிருஷ்ணனாக. ஓம் நம சிவாய. துன்பம் வரும் காலத்தில் எல்லாம் பக்தர்கள் சிவனை அழைத்தார். துன்பம் வரும் காலத்தில் எல்லாம் பக்தர்கள் சிவனை அழைத்தார். அழைப்பை ஏற்று ஜோதிர்லிங்கத்தில் அருள சிவனும் வந்தார். 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 நர்நாராயண லிங்கம் செய்து சிவனை பூஜித்து வந்தனர். இருவரும் சிவன் நினைவாக வாழ்வை அர்ப்பணம் செய்தனர். ஈசன் மகிழ்ந்து அவர் முன் தோன்றி வேண்டிய வரத்தை கேளென்றார். இருவரும் சிவனை அதே வடிவத்தில் அங்கு அமர வேண்டினார். வேண்டுகோளை கேட்ட பரம்பொருள் மெல்ல புன்னகை செய்தார். இமயத்தில் அமர்ந்து கேதார்நாதன் என்னும் பெயரை கொண்டார். நர்நாராயண கேதார்நாதனை கண்டு வழிபடும் பக்தர் மோட்சம் அடையும் பாக்கியம் பெற்று மகிழ்ச்சி அடைந்து செல்வர். கேதாரநாத சிவனை போற்றி. 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 ஆழ்ந்த பக்தியில் எல்லையில்லாத சக்தி உள்ளது என்பதை யாராலும் மறுக்க முடியாது. இந்த உண்மையை அடிப்படையாக கொண்டு நரநாராயணர்கள் கருணைக் கடலான சிவனை ஜோதிர்லிங்க வடிவத்தில் அமரும்படி வரம் பெற்று தமது வாழ்வின் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொண்டார்கள். பார்வதியும் தனது லட்சியத்தை அடைய தவத்தில் மூழ்கியிருந்தாள். இறைவன் சிவன் நமது பார்வதிக்கு எப்பொழுது காட்சியளிப்பார்? ஆகையால் தான் பார்வதி இரவு பகல் பாராமல் நீர், நெருப்பு எல்லாவற்றையும் மறந்து மிக கடுமையாக உக்ரத்துடன் பெரும் தவம் செய்கின்றாள். தவம் எப்பொழுது முடிவடையும்? சிவதரிசனத்தின் போதுதான். ஹரியோம் தத்சத். ஹரியோம் தத்சத். ஹரியோம் தத்சத். யாரோ யோகி போல் தெரிகிறது. யோகியாரா? இங்க ஹரியோம் தத்சத். ஹரியோம் தத்சத். ஹரியோம் தத்சத். ஹரியோம் தத்சத். வணக்கம் யோகியாரே. வணங்குகிறேன். நீடோழி வாழ்க. என்ன துன்பம்? துன்பம் ஏதும் இல்லை. எங்கள் தோழி பார்வதி பிடிவாதமாக இருக்கிறாள். பிடிவாதமா? இறைவன் சிவனை மணப்பது என்று முடிவு செய்துவிட்டாள். அவர் தரிசனம் காண இவள் மிகவும் உறுதியாக இருக்கிறாள். மகாராணிக்கும் எங்களுக்கும் இவளை பற்றிய கவலை. இந்த கடுமையான தவத்தினால் பார்வதியின் மலர் போன்ற உடல் வாடக்கூடாது. இவள் உடல்நிலை மோசமாக கூடாது. ஆகையால் இவளை அரண்மனைக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறோம். ஆனால் இப்பொழுது இவளை எவ்வாறு எழுப்பி அழைத்து செல்வது? ஒரு வழி இருக்கிறது.
பார்வதி, பார்வதி, பார், கண்களை திற. விருந்தினர் வந்துள்ளார். விருந்தினர் கடவுளாவார். தபஸ்வி, எழுந்திரு பார்வதி. ஹரியோம் தத்சத். இவர் ஒரு தவயோகியார். இவர் தவயோகியார். வணங்குகிறேன். நீடூழி வாழ்க, தீர்க்க சுமங்கலியாவாய். ஆயினும் பெண்ணே, இது என்ன? ஏன் இந்த கடும் தவம்? நான் தீர்த்த யாத்திரை செல்கிறேன். இந்த வழியாக வரும்பொழுது இவ்வாறு மலர் போன்ற ஒரு இளம்பெண் கடுமையான தவம் செய்வதைக் கண்டு ஆச்சரியப்பட்டேன். ஆயினும் பெண்ணே, இவ்வாறு நீ மிக கடுமையான தவம் புரிந்து எதை அடைய நினைக்கிறாய்? நான் கூறினேன் அல்லவா யோகியாரே, எங்கள் தோழி இறைவன் சிவசங்கரனை கணவனாக அடைய மாதவம் செய்கிறாள். சிவசங்கரனையா? அவனையா கணவனாக அடைய வேண்டும்? அடடே, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இமாலயராஜனின் புதல்வி பார்வதி மிகவும் புத்திமான், விவேகம் கொண்டவள், சாமர்த்தியசாலி என்று. ஆனால் காண்பதையும் கேட்பதையும் வைத்து பார்க்கும் பொழுது இவள் புத்தி மழுங்கி விட்டது. இவளது புத்தி சரியில்லை என்று நினைக்கிறேன். உங்களது எண்ணம் தான் என்ன யோகியாரே? எனது எண்ணம் தெளிவானது. பார்வதி போன்ற மிக சாமர்த்தியமான அழகான பெண் பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் யாரை வேண்டுமானாலும் மனதில் நினைத்திருக்கலாம். ஆனால் அவர்களெல்லாம் விட்டுவிட்டு சாம்பலை பூசிய வேடதாரி மயானத்தில் வசிக்கும் சிவனை மனதில் தியானித்து தவம் செய்வது சரியான மூடச் செயல். அறியாமை பெண்ணே, அந்த அழகில்லாதவனுக்காக ஏன் தவம் செய்கிறாய்? செய்கையாலேயே அவனை நாம் அடிமைப்படுத்தி விடலாம் அல்லவா? யோகியாரே, தங்களிடம் யாரும் எந்த யோசனையும் கேட்கவில்லை, அறிவுரையும் கேட்கவில்லை. அருள் கூர்ந்து தாங்கள் விரைவில் இங்கிருந்து சென்று விடுங்கள். அட, நான் சென்று விடுகிறேன். இதனால் எனக்கு ஏதும் நேரப்போவதில்லை. ஆனால் ஒன்று, உனக்கு நன்மையாதனில் நீ இமாலய மாளிகைக்கு உன் பெற்றோரிடம் திரும்ப வேண்டும். கூறினேன் அல்லவா, எனக்கு தங்களுடைய அறிவுரை சிறிதும் தேவையில்லை. உனக்கு தேவையோ தேவையில்லையோ, இதை யோசிப்பது எனது வேலை அல்ல. நான் ஒரு தபஸ்வி, யோகி. உலகத்திற்கு நன்மையும் மக்களுக்கு உதவுவதும் எனது தர்மம். வழி தவறி நடக்கும் மனிதர்களுக்கு சரியான வழியை காட்டுவது எனது கடமை. நான் கூறுகிறேன், இங்கிருந்து சென்று விடுங்கள். அட, நான் எங்கிருந்து எவ்வாறு செல்வேன்? உன்னை போன்ற எல்லா குணங்களும் கொண்ட அழகிய மலர் போன்ற பெண்ணின் வாழ்வு பாழாவதை விரும்பவில்லை. ஒன்றென்ன, பல தகுந்த வரன்கள் உன்னை மணக்க தயாராக உள்ளனர். அந்த வேடதாரிக்காக ஏன் உனது வாழ்க்கையை பாழாக்கிக் கொள்கிறாய்? செல், உன் பெற்றோர்களிடம் திரும்பி சென்று விடு. அந்த அழகில்லாதவனுடைய நினைப்பை எல்லாம் மனதிலிருந்து அகற்றி விடு. வேண்டாம், சிவனை நிந்தித்த பாவத்தை செய்கிறீர்கள். நான் தங்களை நிச்சயம் தண்டித்திருப்பேன். ஆனால் வயதில் பெரியவர் என்ற காரணத்தால் நான் எனது கோபத்தை அடக்கிக் கொண்டிருக்கிறேன். சிவனிந்தனை செய்வது மட்டுமல்ல, அது கேட்பது கூட பாவம்தான். நான் இந்த பாவத்தில் ஒருபோதும் தங்களுடன் பங்கேற்க மாட்டேன். ஆகையால் எனது கோபக்கனல் தீப்பழம்பாக எழுவதற்கு முன் இங்கிருந்து சென்று விடுங்கள். என்னை செல்லச் சொல்கிறாயா? என்னை நீ வெறுக்கிறாயா? ஆனால் ஒன்றை மறக்காதே, அந்த சிவனை, அந்த சங்கரனை, உனது மகேசனை நீ மணக்க நினைக்கிறாயே, அவன் கோபமானவன், பயங்கரமானவன், அகங்காரம் கொண்டவன். தட்ச மகாராஜன் தனது வேள்வியிலிருந்து அவனை விலக்கி வைத்தான். நீயோ தகுதியில்லாத விலக்கப்பட்டவனின் விஷயத்தில் உண்மையை கூறுபவனை கூட இவ்வாறு வெறுத்து ஒதுக்குகிறாயே. இல்லை இல்லை இல்லை, நீ புத்திமான், எனவே அறிவாளியாக நடந்து கொள். யோகியாரே, பார்வதிக்கு சிவநிந்தனையை கேட்க பிடிக்கவில்லை என்றால் தாங்கள் ஏன் பொங்கி வரும் காட்டாற்று வெள்ளம் போல் வேகமாக பேசிக்கொண்டு போகிறீர்கள்? இல்லை பெண்ணே, இல்லை. சிவநிந்தனை எனது நோக்கம் அல்ல. நான் இவளுக்கு உண்மையை எடுத்துரைக்கிறேன். ஆனால் உண்மை கசக்கும் அல்லவா? இதுவும் இவளுக்கு தெரியும்.
ஆனால் என்ன செய்வது? வேறு வழியில்லை. எனது கடமை. இமவான் மகளின் நன்மைக்காக நான் இந்த உண்மையை எடுத்து கூறித்தானே ஆக வேண்டும். ஆயினும் யோகியாரே, பிடித்ததோ இல்லையோ, எந்த கசப்பான உண்மையையும் பார்வதி கேட்க வேண்டாம். கேட்க வேண்டாம், ஆனால் உண்மையை கூறாதே என்று என்னை தடுக்க முடியாது. இது உண்மை அல்லவா? அந்த சாம்பல் பூசியவன் கொடிய விஷப்பாம்பை தனது கழுத்தில் அணிந்திருக்கிறான். இது உண்மை அல்லவா? பூதகணங்கள் எப்பொழுதும் அவனுடன் இருக்கிறார்கள். அந்த சிவன் கணவனாக தகுதி பெற்றவனா? எனது இறைவா, சிவநந்தனியை கேட்கும் முன்னே என் வாழ்க்கைக்கு முடிவு ஏன் வரவில்லை? சதி போல தீ ஏன் என்னை எரிக்கவில்லை? அப்படி ஒரு நிகழ்ச்சி ஏன் நடக்க வேண்டும்? ஏன் எப்பொழுதும் மூடச் செயல் செய்வதென்று சபதம் எடுத்துள்ளாயா? என் செயலை குற்றம் சொல்லும் அஞ்ஞானியே, உனது மதி மழுங்கிவிட்டது. உனது உடலும் உயிரும் மாசு கொண்டது. உனக்கு இது கூட தெரியவில்லையா? இந்த ஜகம் முழுவதிலுமே சிவனை விட சிறந்தவர் வேறு எவரும் இல்லை. அவருடைய வடிவத்தை நீ இப்பொழுது விவரித்தாயே, அது அவருடைய திருவிளையாடல் மட்டும்தான். இந்த படைப்புகள் அவருடைய திருவிளையாடல் மூலம்தான் உருவாயின. உன்னை போன்ற அஞ்ஞானி அவருடைய பரந்த உருவத்தை எவ்வாறு அறிய முடியும்? சிவனுடைய அருளால் தான் விஷ்ணு விஷ்ணுத்துவமும் பிரம்மா பிரம்மத்துவமும் பெற்றார்கள். சிவனை முழுமையாக சரணடைந்து சிவன் மேல் அன்பு வைத்த பார்வதியே, நான் உனது நிஷ்டை மனோதிடம் பக்தியினால் மகிழ்ந்தேன். நான் உன்னை சற்று சோதித்து பார்க்கவே வந்தேன். பிரபு, எழுந்திரு பார்வதி. நீ பக்தியுடன் தவம் செய்து ஒரு லட்சிய பெண்ணிற்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறாய். அத்துடன் சிவமகிமா விரதமிருந்து என்னை மகிழ்வித்தாய். இன்று முதல் இந்த விரதம் பெண்களுக்கு சௌபாகியம் தரும், மனம் விரும்பிய கணவனையும் தரும், கௌரி விரதம் எனவும் பெயர் பெறும். ஜகமே உன்னுடைய லட்சியத்தை பின்பற்றும். நான் உனது மன விருப்பம் நிறைவேற இமாலயராஜனிடம் பேசுகிறேன். शिवो हरो मृडो रुद्रः पुष्करः पुष्पलोचनः अर्थिर्गम्यः सदाचारः शर्वः शंभुर्महेश्वरः. ராஜகுமாரி பார்வதி வருகிறார்கள். வந்துவிட்டாயா? என் மகளே, தாயே, என் மகளே, உன்னை காண நான் தவித்திருந்தேன். ஆம் மகளே, இப்பொழுது நீ திரும்பி வந்தது இந்த மாளிகையிலும் எங்கள் வாழ்விலும் மீண்டும் ஒளி வந்தது போல் உள்ளது. தாயே, தங்களுக்கு மகிழ்ச்சியா அல்லது துக்கமா? மகிழ்ச்சியுடன் இருக்கத்தான் முயல்கிறேன். ஆனால் என் மனது மிகவும் கனத்துள்ளது. மகளே, இது ஆனந்த கண்ணீர். பல நாட்களுக்கு பின்னர் காண்கின்றேனே. போதும் மகாராணி, எதிர்காலத்தில் உனது மகளுக்கு அளிக்க சிறிது அன்பையும் பாசத்தையும் வைத்துக்கொள். தாயின் மனதில் பாசம் என்பது கடல் போல் உள்ளது சுவாமி. கடல் நீர் ஒருபோதும் வற்றுவதில்லை. ஆம் மகாராணி, இது உண்மைதான்.
பார்வதி, நீயும் உனது இரு தோழிகளும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறீர்களே? உங்கள் மூவரையும் மகிழ்ச்சியுடன் கண்டு நாங்கள் மகிழ்வடைந்தோம். இந்த மகிழ்ச்சி ஏனென்றால் மகாராணி, பார்வதி இவ்வளவு காலமாக இந்த கடும் தவத்தை செய்து வந்தாளே, இன்று அதற்கு பலன் கிடைத்து விட்டது. இது உண்மையா? ஆம் மகாராஜா, சிவனே நேரில் வந்து பார்வதியின் சிவபக்தியை சோதித்தார். அவளை திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறினார். எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் பார்வதியை பெண் கேட்கும் செய்தி வரலாம். அவருடைய செய்தி வந்தால் அதை நாம் வரவேற்போம். மைனாகா? ஆம் தந்தையே, எனது அன்பு தங்கையின் திருமணம் மகிழ்ச்சிக்குரிய விஷயம் அல்லவா? மைனாகா, நீயா? ஆம் தந்தையே. ஜெயா விஜயா, தோழியை அழைத்துச் செல்லுங்கள். இவளை நன்றாக அலங்கரியுங்கள். செல் மகளே. சேவகனே. மகாராஜா. அமைச்சரை அழைத்து வா. உத்தரவு மகாராஜா. தந்தையே, பார்வதியின் பிரிவு நம்மை வாட்டிக் கொண்டிருந்தது. ஆம் மகனே. இன்று அவள் திரும்பி வந்ததால் மனம் மிகவும் மகிழ்கிறது. மன்னர் வாழ்க. எனக்கிடும் கட்டளை என்னவோ? அமைச்சரே, எனது மகள் பார்வதி தவத்தை முடித்து திரும்பி இருக்கிறாள். நமது இமாலய நாடு முழுவதும் ஒரு கோலாகலமான விழாவிற்கு நீங்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும். தங்கள் ஆணை நிறைவேற்றப்படும் மகாராஜா. தாயே, இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் ஏன் இவ்வாறு கவலையாக உள்ளீர்கள்? எனக்கு எனது மகளை பற்றிய கவலைதான். எந்த விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இவ்வளவு கடுமையான தவம் செய்தாளோ, மிக கடுமையான தவம். அது முழுமையடைந்த பின்னர் அவள் அந்த கைலைவாசி வேடதாரி யோகி சிவனுடன் மகிழ்ச்சியுடன் வாழ்வாளா? தங்கள் கவலைக்கு ஆதாரமில்லை தாயே. இந்த கவலையை விட்டுவிடுங்கள். பார்வதியின் சுகம்தான் நமது சுகம் என்று அறிந்து கொள்ளுங்கள். கவலை கொள்ளாதீர்கள். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த முடிவு பார்வதிக்கு நன்மை அளிக்கும். ஆம் மகாராணி, நமது மகனின் சொல்லை கேள். பார்வதியின் மனமறிந்து நட. பல நாட்களுக்கு பிறகு நமது மகள் திரும்பி வந்திருக்கிறாள். இந்த நன்னேரத்தை வீணாக்கி விடாதே மகாராணி. நாம் அனைவரும் இணைந்து இதை கொண்டாடுவோம். மன்னர் மன்னவன், மக்களை காக்கும் இமாலய அரசர், கருணை உள்ளம் கொண்ட நீதி நேர்மை தர்மம் தவறாத இமாலய மகாராஜா, மகாராணி மைனாவதி, இமாலய மகாராஜா மற்றும் மகாராணி மைனாவதியின் செல்வ மகள் பார்வதி, இமாலய மகாராஜா மற்றும் மகாராணி மைனாவதியின் செல்வ மகள் பார்வதி, ராஜராஜேஸ்வரி குமாரி 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 பார்வதி. பேரன்பு மிக்க சபையோர்களே, ஆட்சி நிர்வாகிகளே மற்றும் விருந்தினர்களே, அனைவரும் அறிந்திருப்பீர்கள், எனது மகள் பார்வதி தவம் செய்து முடித்து பல காலத்திற்கு பிறகு திரும்பி இருக்கிறாள். இந்த மகிழ்ச்சியை கொண்டாட இப்படி ஒரு விழாவிற்கு நான் ஏற்பாடு செய்துள்ளேன். எனது விருப்பம் இங்கு வந்திருக்கும் அனைவரது ஆசையுடனும் விருப்பத்துடனும் எனது மகளின் வாழ்வு சிறப்பாக அமையும். இந்த கோலாகலமான விழாவில் நான் நாட்டியம், கானம் மற்றும் நாடகத்திற்கு ஏற்பாடு செய்துள்ளேன். இந்த விழா உங்கள் அனைவரையும் மகிழ்விக்கும் என நம்புகிறேன். ஓம் தத்சத்.
ஓம் தத்சத். ஓம் தத்சத். மக்களை காக்கும் வேந்தன் வாழ்க கூறுங்கள். வாழ்க. மகாராணி மைனாவதி வாழ்க கூறுங்கள். வாழ்க. இளவரசர் மைனாகன் வாழ்க கூறுங்கள். வாழ்க. செல்வகுமார் இளவரசி பார்வதி வாழ்க. வாழ்க. மகளின் சிறந்த செயலால் மகிழ்ந்து உங்கள் அனைவரையும் இந்த விழாவிற்கு அழைத்துள்ளார். ஆகையால் நானும் நினைத்தேன் இந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு உங்களை மகிழ்விக்கலாம் என்று. யாரப்பா நீ? நானா? நான் ஒரு நாட்டியக்காரன், ஜகத்திலே பெரிய பாட்டுக்காரன். நாட்டியமாடினால் நான் நடேஸ்வரன், ஜகத்திலே இவனே பரமேஸ்வரன். நான் ஒரு கூத்தாடி, அவன் பெயரை கூறினால் உடனே பாவங்கள் போகும் தானே. நான் ஒரு பெரிய கூத்தாடி. எங்கிருந்து வருகிறாய்? எங்கிருந்து வருகிறேனா? எல்லா இடமும் என் இடம்தான். ஆகாயமும் பூமியும் தொடுமிடத்திலிருந்து, புனிதமான பூக்கள் பூக்கும் இடத்திலிருந்து, மனம் அமைதி கொள்ளும் இடத்திலிருந்து, புகழ் பரவும் இடத்திலிருந்து பாட நான் வந்திருக்கிறேன். நல்வாழ்த்து கூற வந்திருக்கிறேன். நன்று, மிக்க நன்று. உனது வார்த்தைகளில் வேகமும் உள்ளது, விவேகமும் உள்ளது. அறிமுகமே இவ்வளவு அற்புதம் என்றால் வரலாறு இன்னும் அதிக அற்புதமாக இருக்குமே. அற்புதமா? ஆஹா, அற்புதமானவன் அந்த மகாதேவன் மட்டும்தான். தெய்வங்களுக்கெல்லாம் அவன் தெய்வம். நானோ நடராஜன் தானே, சாதாரண கூத்தாடி. நடராஜா, நீ மகாதேவனின் பக்தனா? மகாதேவனுக்கும் பக்தன், மகாதேவிக்கும் பக்தன். ராஜகுமாரி பார்வதி சாக்ஷாத் மகாதேவி. அழகிய உடையும் நகையும் பூண்டு எவ்வளவு அழகாக அமர்ந்திருக்கிறாள். அவள் செவ்விதழில் மலர்ந்த மலர் போல புன்சிரிப்பு, நெற்றியோ படமெடுக்கும் நாகம் போல் உள்ளது. கண்களில் உள்ள கருவிழிகளோ பறந்து திரியும் கருவண்டு. அழகின் முழு வடிவம், அதைக் கண்டு மனம் மகிழும். வானத்தில் கருமுகில் போல மென்மையாக வீசுகின்ற குளிர் தென்றல் போல என் மனம் மகிழ்கின்றதே. நடிகனே, எல்லை மீறி பேசுகிறாய். அமைதி இளவரசர் மைனாகரே, கோபப்பட வேண்டாம். கோலாகலமான வேளை இது. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தேவை. இல்லை என்றால் துன்பத்திலே ஆழ்ந்து விடுவீர்கள். ஏனப்பா நடிகனே, உனக்கு நல்லது கெட்டது ஏதும் தெரியாதா? மகாராணி, தகாதது எதையும் கூறவில்லையே. நான் ஒரு நடிகன், வேடம் புனைகிறேன், வார்த்தைகளால் ஜாலம் புரிகிறேன். இருந்தாலும் கூட தங்கள் பார்வையில் அது தவறாக இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். சரிதானே ராஜகுமாரி? தாங்களே கூறுங்கள், நான் ஏதாவது தவறு செய்தேனா? என் உருவத்தை கண்டீர்கள் அல்லவா? நடிகனாக நானும் தங்கள் உருவத்தை கண்டேன். மகாதேவியின் வடிவம் நான் கண்டதைத்தான் கூறினேன். இப்பொழுது என்ன கண்டீர்களோ அதை கூறுங்கள். ஏன் தவறாக ஏதும் கூறிவிட்டேனா? நான் தவறாக கூறுவதும் இல்லை, செய்வதும் இல்லை.
தவறு செய்பவர்களுக்கு நான் தண்டனையும் அளிக்கிறேன். இல்லை இல்லை, தண்டனையை எடுத்துரைக்கிறேன். மன்னியுங்கள் இளவரசே, நான் தகாதது ஏதும் கூறவில்லை. நான் ஒரு நடிகன் தானே, நடித்து காட்டுகிறேன். அப்படியா? நடராஜா, இன்னொன்று கூறு. யாரைப் போலெல்லாம் வேடம் புனைவாய்? பிரம்மாவை போல. விஷ்ணுவை போல. எப்படி வேண்டுமானாலும் மாறுவேன். சிறிய கல்லாக, பெரிய மலையாக, பக்தர்கள் போலவும் இருப்பேன். அப்படியா? இத்தனை வேடங்கள் புனைவாயா? என்னுடைய வேடமோ பல, ஆனால் நானோ தனி ஒருவன். கோபம் கொண்டால் பயங்கரமானவன், அமைதியாக இருந்தால் ஓங்காரமானவன். இந்த உயிரினங்கள் எல்லாம் சித்திரங்கள், நான் அதை வரைந்த ஓவியன். நடிகனே, அற்புதமான சிறப்பான நடிகன், ஓவியன், கலைஞன். நீ எங்கள் அனைவரையும் உன்னுடைய நடிப்பினால், வார்த்தைகளால் மகிழ்வித்தாய், நடிப்பினால் ரசிக்க வைத்தாய். நீ பரிசு பெற மிகவும் தகுதியானவன். வேண்டாம், இதுவும் வேண்டாம். உனக்கு இதுவும் வேண்டாம், அதுவும் வேண்டாம். என்னத்தான் வேண்டும்? விலை மதிப்பற்றதுதான் எனக்கு வேண்டும். பிறகு யானை, குதிரை, நகைகள் இவையெல்லாம் வேண்டுமா? இல்லை. பதவி, ஆட்சி, ஆட்சி பீடம் தேவையா? இல்லை மகாராஜா, இவை எதுவுமே எனக்கு தேவையில்லை. விளங்கும்படியாக கூறேன், உனக்கு என்னதான் தேவை? எனக்கு தேவை அனைத்தையும் விட உங்களுக்கு மிகவும் பிரியமானது. என்ன கூறுகிறாய்? எங்களுக்கு மிகவும் பிரியமானவள் எங்கள் மகள் பார்வதிதான். ஆம், உங்களுக்கு பிரியமான அழகு மகள் பார்வதிதான் எனக்கு தேவை. துஷ்டனே, பாவியே, நீசனே, உனக்கு என்ன துணிச்சல்? இதனுடைய விளைவு என்னவென உணர்வாயா? நான் உன்னை உயிரோடு பூமியில் புதைத்து விடுவேன். பட்டினியால் வாடும் சிங்கத்திற்கு ஈரையாக்குவேன். இதுதான் நீதி நியாயமா? ஏய் மூடனே, உனக்கு நீதி நியாயத்தை பற்றி பேசுவதற்கு வெட்கமாக இல்லை? வெட்கம் என்ன? மன்னவர் தானே கூறினார். நான் அனைவரையும் மகிழ்வித்தேன். பரிசுண்டு என்றாரே, பரிசு எங்கே? ஆனால் அனைவரும் என் உயிரை பறிக்க நினைக்கிறீர்கள். நான் அனைவரையும் மகிழ்வித்தேன், என்னையும் தாங்கள் மகிழ்விக்க வேண்டும். உன்னை போன்ற நடிகனை மகிழ்விப்பதற்காக எனது மகளை பரிசாக தர வேண்டுமா? வேறு ஏதாவது கேட்டுக்கொள், உனக்கு அதை மறுக்காமல் தருகிறோம். வேண்டாம், வேற எதுவும் தேவையில்லை. எனக்கு அந்த ராஜகுமாரி பார்வதி தான் தேவை. எனக்கு அவள் கிடைத்தால் தான் மகிழ்ச்சி. மேலே எதுவும் பேசாதே. வீரர்களை, இவனை சிறைப்பிடியுங்கள். நான் அனைவரையும் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்திற்கு அனுப்பிவிட்டேன்.
நினைத்ததை முடிப்பவன் நான். என்னை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. ஆயினும் மன்னரே, நினைவிருக்கட்டும், மனம் மகிழச் செய்த ஒரு நடிகனை வெறும் கையோடு திருப்பி அனுப்புவது சரியல்ல. அதன் விளைவும் சரியாக இராது. மறுபடியும் ஒரு முறை யோசியுங்கள் மன்னரே. யோசித்து விட்டேன். மரண தண்டனை நான் உனக்கு. ஏய், நில், போகாதே. ஓம் தத்சத், ஓம் தத்சத், ஓம் தத்சத். தந்தையே, தாயே, விருந்தாளிகளை உபசரிப்பது நமது கடமை. இதை நன்றாக அறிந்திருந்தும் கூட தாங்கள் நடராஜனை அவமதித்தீர்கள். இவர் ஒரு சாதாரண நடிகர் அல்ல. அவர்தான் மூவுலகநாதர் நடராஜன் சிவசங்கரன். இல்லை, அந்த நடிகன் இறைவன் சிவசங்கரனா? ஒப்புக்கொள்ள மாட்டேன், நிச்சயமாக மாட்டேன். நான் சங்கரனை கண்டிருக்கிறேன். இவன் மாயம் செய்யும் மாயாவிதான். சிவசங்கரனாக இருக்க முடியாது. நானும் குழம்பி இருக்கிறேன். ஒரு சாதாரண நடிகன் கைலைநாதனா? நமது கைலைநாதனின் வடிவம் அற்புதமானது. நாராயண 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 ஸ்ரீமன் நாராயண நாரா. என்ன, இறைவன் மகாதேவன் எங்கே? அதைத்தான் நானும் கேட்கிறேன். ஓம் நமச்சிவாய. வாருங்கள் தேவரிஷி, வாருங்கள் தேவராஜனே, வாருங்கள் தேவகணங்களே. எவ்வளவு முறை வரவேற்பாய் நந்தி? நாங்கள் பல முறை இங்கு வந்து போய்விட்டோம். பலன் என்ன ஆயிற்று? நாராயண நாராயண. நாங்கள் யாரை காண வந்தோமோ அவரோ வேறு ஒருவரை காண சென்று விட்டார். இப்பொழுது நீயே கூறேன், உன்னால் முடிந்தால் பரம்பொருள் எங்கு சென்றிருக்கின்றார்? அது அந்த மகாதேவனுக்குத்தான் தெரியும், வேறு எவருக்கும் தெரியாது. சில சமயம் என்ன நடக்கிறது என்றால் நந்திதேவனே, பரம்பொருளுக்கே அவர் எங்கு செல்கிறார் என்பது தெரிவதில்லை. சரியா? அவ்வாறு நடக்காது தேவரிஷி. ஒருவேளை நடக்கலாம். ஒரு முறை நீ அவரிடம் கேட்டுத்தான் பாரு. கேட்பேன். இந்த கேள்வி நான் கேட்பதா? நான் தங்களுக்கு என்ன தீங்கிழைத்தேன் தேவரிஷி? நான் தங்களை தவறாக கூட பேசவில்லை. மகிழ்ச்சியுடன் இருந்து வருகிறேன். தங்கள் வாயிலிருந்து நாராயண நாமம் கேட்கிறேன். எனது நாவில் ஓம் நமச்சிவாய என்ற மந்திரம் இருக்கிறது. இதை காண தங்களுக்கு பொறுக்கவில்லையா? சரி நந்தி, இதை கூறு. தேவன் எங்கு சென்றுள்ளார்? எப்பொழுது திரும்புவார்? என்ன கூறுவது? இறைவன் சிவனோ மறைந்து விட்டார். எங்கு சென்றார், ஏன் சென்றார், எப்பொழுது திரும்புவார், இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. நந்தி, நந்தி, நீ என்னுடன் இருந்தும் கூட என்னுடைய குணத்தை பற்றி அறியவில்லை. நான் எங்கும் செல்வதில்லை, இங்குதான் இருக்கிறேன். இறைவன் சிவசங்கரன் வாழ்க! இறைவன் கௌரி சங்கரன் வாழ்க! தேவாதிதேவன் மகாதேவன் வாழ்க! நாரதா, பெரும் படையுடன் வந்திருக்கிறாயே, கூறு, என்ன காரணத்துடன் வந்தாய்? இறைவா, என்ன படை, என்ன காரணம்? நாரதா, உன்னுடைய உதடுகளில் உள்ள புன்சிரிப்பு நீ நடத்தவிருக்கும் நாடகத்தை தெளிவாக எடுத்துரைக்கிறது. இறைவனுடைய நினைவு, மன மகிழ்ச்சி, உலகத்தின் நன்மை, உதடுகளிலோ புன்சிரிப்பு, இதுதானே இந்த நாரதனின் வாழ்க்கை இறைவா? அனைத்தும் அறிந்தவரே, நாங்கள் இங்கு வந்த காரணம் என்ன? பிரபு, விஷயம் என்னவென்றால், இவர்கள் அனைவரும் ஒன்றை அறிய ஆவலாக உள்ளனர். இந்த தேவகணங்களில் நானும் ஒருவன்தான். அந்த விஷயத்தை எங்களிடம் கூறுங்கள் இறைவா. தங்கள் திருமணத்திற்கு ஏன் இன்னும் காலதாமதம்? ஆம் சர்வேஸ்வரா, எல்லா தடைகளும் நீங்கிவிட்டன.
தாங்களே பார்வதியை சோதனை செய்தீர்கள், திருமணத்திற்கு அனுமதியும் அளித்தீர்கள். பிறகு இந்த தாமதத்திற்கு காரணம்? தாமதத்திற்கு காரணம் பார்வதியின் பெற்றோர்கள் தான் அறிவர். நான் பார்வதிக்கு அளித்த வாக்குப்படி இமவான் மாளிகைக்கு சென்று பார்வதியை பெற்று திரும்பலாம் என முயற்சித்தேன். ஆனால் மன்னரும் மகாராணியும் என் வேண்டுகோளை நிராகரித்து விட்டனர். நிராகரித்து விட்டனரா? இது எவ்வாறு நடந்தது? இமவான் ஒரு மாபெரும் ஞானி. அவர் ஏன் அவ்வாறு செய்தார்? நாம் அவரிடம் சென்று பேசியாக வேண்டும். ஆனால் இமாலய மன்னருக்கு ஒரு உண்மையானது மிக நன்றாக தெரியும். அவருடைய மகள் தேவி பார்வதியின் திருமணம் தங்களை தவிர வேறு எவரோடும் நடக்காது என்று. இருந்தும் கூட அவர் இந்த தவறான செயலை எவ்வாறு செய்தார்? இனி நான் என்ன செய்வது? அவர்களுக்கு தான் தெரியும். ஆனால் நான் கூறியது அனைத்தும் வார்த்தைக்கு வார்த்தை உண்மை. இனி நீங்கள் அனைவரும் செல்லலாம். சிறந்தது எதுவோ அதை செய்யுங்கள். நான் இமாலய நாட்டின் மருமகன் ஆவதற்கு தயார். தேவராஜா, நாம் விரைந்து சென்று இமவானுக்கு எடுத்துரைக்க வேண்டும். ஆம் தேவரிஷி, இனி இது ஒன்றுதான் வழி. பாருங்கள். அனைத்தும் அறிந்தவரே, எங்களுக்கு விடை கொடுங்கள். எனது நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு உண்டு. நாராயண 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 நாராயண. தேவரிஷி தாங்களா? வரவேண்டும். வாருங்கள் தேவராஜா. தேவகணங்களே வாருங்கள், அனைவரும் வரவேண்டும். எல்லாம் நலமாக இருக்கின்றதா? இறைவன் அருள் தேவரிஷி. தங்களை போன்ற மகான்களை தரிசிப்பதால் மனம் மகிழ்ச்சி அடைகிறது. அனைவரையும் மகிழ்ச்சியுடன் வைப்பதுதான் எனது செயல் இமவான் அவர்களே. ஆனால் எனது மனதை மகிழ்விப்பவர் இங்கு எவருமே இல்லை. அதற்கு மாறாக எனது மனதை வருத்தமடைய செய்பவர்களைத்தான் நான் சந்திக்க வேண்டியிருக்கின்றது. அவ்வாறு கூறாதீர்கள் தேவரிஷி. தாங்கள் ஆணையிடுங்கள். நான் எவ்வாறு தங்களை மகிழ்விக்க வேண்டும்? நாராயண நாராயண. அதாவது தாங்கள் வருத்தமடைய செய்த பிறகுதான் மகிழ்ச்சி அடைய செய்வீர்களா? நான் அவ்வாறு எதுவும் செய்யவில்லையே. தாங்கள் இறைவன் சிவனை திருப்பி அனுப்பிவிட்டீர்களே மகாராஜா. சிவனை திருப்பி அனுப்பினேனா? ஆமா. நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? தேவராஜன் உண்மையைத்தான் கூறுகிறான் இமாலய அரசரே. நான் வரப்போவதை முன்னரே கூறினேன். சிவபார்வதியின் திருமண நேரம் வந்துவிட்டதென்று. அதனால்தான் இறைவன் சிவன் தங்களை நாடி வந்து தேவி பார்வதியின் கரம் பிடிக்க கேட்டார். அவரை வெறும் கையுடன் அனுப்பிவிட்டீர்கள். தாங்கள் செய்தது சரியல்ல இமாலய அரசரே. பிரம்மாவை போல, விஷ்ணுவை போல. ஆம் ஆம் தேவரிஷி, ஒரு நடிகர் இங்கு வந்தான். அவன் பிரம்மாவின் வேடம் பூண்டு தோன்றினான், விஷ்ணுவின் வேடம் பூண்டான். ஆனால் அவன் சிவனாக வேடம் புனையவில்லை. அவன் நடிகன் தேவரிஷி, சிவன் இல்லை. சிவன் நடிகனாக தோன்ற வேண்டிய காரணம் என்ன தேவரிஷி? இறைவன் சிவன் என் மகளின் கரத்தை கேட்டிருந்தால் நிச்சயம் கொடுத்திருப்பேன். ஆனால் ஒரு நடிகரின் தகாத செயலை நாங்கள் எவ்வாறு பொறுத்துக் கொள்வது? நாராயண நாராயண. அதாவது இறைவன் மகாதேவன் தன் திருவிளையாடலை நடத்தினாரா? இறைவன் சிவன் நடிகனாக வந்தாரா? இப்பொழுது நிலைமை தெளிவாகிவிட்டது. இறைவன் சிவன் கூறியது அனைத்தும் பொய்யல்ல, உண்மையும் அல்ல. அவர் நடிகனாக வந்தார் என்று எங்களிடம் கூறவே இல்லையே. சரிதான், நடிகனாக வந்தார். ஆனால் வந்தார் அல்லவா? இமாலய அரசரே, அவர் திருவிளையாடலை தாங்கள் அறியவில்லை. இதற்கு யாரை குற்றம் சொல்வது? அதை அறிந்து கொண்டிருந்தால் மகிழ்ச்சி கடல் பொங்கி இருக்கும். ஆனால் தேவரிஷி, இப்பொழுது என்ன செய்வது? இப்பொழுதா? நாராயண நாராயண. இமாலய அரசர் தாமே இறைவன் மகாதேவனிடம் சென்று சம்மதிக்க வைக்க வேண்டும். சரியான தருணத்தில் இது நடக்கவில்லை என்றால் விளைவு விபரீதமாகிவிடும். ஆம் இமாலய அரசே, தங்களுக்கு எச்சரிக்கை தேவை. நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும். தாங்கள் சிவனை சம்மதிக்க வைத்தால் நடக்கும். இமாலய மன்னரே, இப்பொழுது எங்களுக்கு விடை கொடுங்கள். நாராயண நாராயண. இனி நான் என்ன செய்வேன்? என்ன செய்வதென்றே தெரியவில்லை.
எதுவுமே புரியவில்லை. இனி என்ன நடக்கும்? சுவாமி, தங்களுக்கு என்ன கவலை? கவலை இதுதான் மகாராணி. இறைவன் சிவன் நம் மாளிகைக்கு வந்தார் நடிகனாக. நாம் அவரை அறியவில்லை, மாறாக தூற்றினோம். இதற்கு என்ன கவலை? நாம் அவரை அறியவில்லை என்றால் இதில் நமது குற்றம் என்ன? இருக்கிறது மகாராணி, இருக்கிறது. இறைவன் சிவன் சைகையால் எடுத்துரைத்தான், நான் சிவன் என்று, பிரம்மதேவன் மகாதேவன் என்று. ஜகம் என்னை போற்றுகிறது என்றார். என் நாமத்தால் பாவம் போகிறது என்றார். அவர் கைலாயத்தை பற்றியும் வர்ணித்தார். அங்கிருந்துதான் வந்தார். பக்தர்க்குள்ளும் இருக்கிறேன் என்றார். நான் ஓம்காரம் என்றார். ஆனால் இருந்தும் நாம் அவரை அறிந்து கொள்ளவில்லை. எல்லாம் எல்லாம் நமது குற்றம்தான் மகாராணி. இந்த குற்றத்திற்கு பரிகாரம் தான் என்ன? நாம் விரைவிலேயே பார்வதியின் திருமணத்தை சிவனுடன் நடத்த வேண்டும். பார்வதியின் திருமணம் சிவனுடனா? அந்த வேடதாரி மயானவாசி சாம்பல் பூசுபவனுடனா? மகாராணி, மறுபடியும் அதே தவறை நாம் செய்ய முற்பட்டால் நமது வாழ்க்கையே நரகமாக மாறிவிடும். திருமணத்திற்கு ஏற்பாடு செய். ஆனால் என்ற வார்த்தை நம்மை ஒரு முடிவுக்கு அழைத்து செல்லாது மகாராணி. நான் முடிவு செய்து விட்டேன். பார்வதியின் திருமணம் சிவனுடன் தான் நடக்கும். அரக்கர் வேந்தர் மாவீரர் தாரகாசுரர்! வா ஒற்றனே, உன்னை கண்டு பெருமைப்படுகிறேன். நீ தினமும் புதிய செய்தியுடன் என்னிடம் வருகின்றாய். கூறு, இன்று என்ன செய்தி கொண்டு வந்திருக்கின்றாய்? மாவீரரே, இன்றைய செய்தி முக்கியத்துவம் வாய்ந்ததுதான், ஆனால் நற்செய்தி அல்ல. ஒற்றனே, இந்த அரியணையில் அமர்ந்து எனக்கு கெட்ட செய்திகளை கேட்கும் பழக்கம் வந்துவிட்டது. கூறு, என்ன கூறுகிறாய்? இமாலய ராஜன் பார்வதியின் திருமணத்தை அந்த சிவனுடன் நடத்த தீர்மானித்து விட்டார். பார்வதி, பார்வதி, பார்வதி! இதே பார்வதிதான் தனது தவத்தின் தீச்சுடரால் நம்மை சொர்க்கத்திலிருந்து அகற்றினாள். தனது மாய வித்தையால் நமது சேனாதிபதியும் சேனைகளையும் எரித்து விட்டாள். அதற்கு நான் நிச்சயமாக பழி வாங்குவேன். ஆயினும் மாவீரரே, நாம் பார்வதியை எவ்வாறு பழி வாங்குவது? அவள் இமாலய மாளிகையில் பாதுகாப்பாக இருக்கிறாள். நாலாபுறமும் ரிஷிமுனிவர்கள் இருக்கிறார்கள். நான் அந்த இமாலய அரசையே முற்றிலும் அழித்து விடுவேன். மாவீரரே வாழ்க! ஆணையிடுங்கள் சுவாமி. சேனாதிபதி பத்ராசுரா, நான் விரைவிலேயே இமாலய அரசின் மீது படையெடுக்க வேண்டும். அதை சின்னா பின்னமாக்கி முழுவதையும் அழித்து விட வேண்டும். சின்னா பின்னமா? ஏன் சின்னா பின்னம் சுவாமி? என்னுடைய சேனாதிபதியாக இருந்தும் இவ்வாறு மூடனைப் போல கேள்வி கேட்கிறாயே. சின்னா பின்னமாக்கி அழிப்பது நமது வழக்கம், நமது வாழ்க்கையின் அங்கம், நமது வாழ்க்கையின் லட்சியம். ஏனென்றால் நாம் அரக்கர்கள். இவ்வாறான கேள்வியை மனிதர்கள் கேட்பார்கள், அரக்கர்கள் அல்ல. செல், படையை திரட்ட ஏற்பாடு செய். உத்தரவு மாவீரரே. மாவீரர் தாரகாசுரர்! அரக்கர் குல மன்னர் தாரகாசுரர்! மாவீரர் தாரகாசுரர்! அனைவரையும் அழித்து விடுங்கள். யாராக இருந்தாலும், ரிஷியோ முனியோ, எல்லோரையும் அழித்து விடுங்கள்.
எதிர்ப்பவர் எவரையும் அழித்து விடுங்கள். நான் சிவபார்வதியின் திருமண வாய்ப்புகளை அழித்து விடுவேன். என்னுடன் இருந்தவர்களை அழித்ததற்காக பழி வாங்குவேன்.